இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறது எங்களுக்கு தெரியாதா? ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க, நானும் வீரும் லக்ஷ்மிய மகளாத்தான் பாக்குறோம். அதுவும் இல்லாம ரிஷி தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அதனால எங்க முடிவுக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும். மாம், அனாவசியமா எதுக்கு அண்ணியை திட்டிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த லக்ஷ்மி முன்னாடி. ஏதாவது சொல்லணும்னா லக்ஷ்மியை சொல்லுங்க. இவ மனசுல மறுபடியும் என்ன தோணுதுன்னு தெரியல. இந்த வீட்டு மருமகளா நினைச்சிட்டாலா என்ன? மருமக இல்ல, பொண்ணு மாம். அவங்க தன்னை பொண்ணா நினைக்கிறாங்க, அதனாலதான் இதெல்லாம் செய்யறாங்க. இந்த வீட்ல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்காரங்க மாதிரி எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, புரியுதா? வாட் இது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் ஒண்ணு தானே. அப்ப சேர்ந்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். அடேங்கப்பா, வா 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 ரிஷி ப்ரோ, கலக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல இருக்கிற ஆண்களும் வேலைக்காரங்க மாதிரி வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனா ரிஷி ப்ரோ பண்றாரு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? ரிஷி ப்ரோ கிட்ட இருந்து நாம நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. வெரி குட். பாரு ஆயுஷ், பேச்ச மாத்தாத. ஓகே, பெரியவங்க பேசுறாங்கல்ல, நீ எதுக்கு குறுக்க பேசுற? அப்படின்னா நீ எப்ப வளர்ந்தன்னு சொல்லு. ஆயுஷ், சோனியா, ஆயுஷ் ரொம்ப சரியா பேசுறான். நமக்குள்ள நாம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். வீட்டு வேலை செய்ய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். லக்ஷ்மி டே 1ல இருந்து இதை பண்றான். அவ கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்ததுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகி டே 1ல இருந்து இந்த வீட்டுல எல்லாரையும் பாத்துக்கிறான். அண்ட் அதை இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் லக்ஷ்மி இவ்வளவுலாம் பண்ணிருக்கானா, அது அவ ஒரு வேலைக்காரியா இல்ல, குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு பண்ணா. அவ நல்ல மனசு தேவையில்லாம காயப்படுத்த வேண்டாம். இதை அவ எப்பவும் பண்ணிட்டு இருக்கா. சின்ன சின்ன விஷயமா பண்ணி இந்த குடும்பத்துக்கே ஒரு உயிரை கொடுத்திருக்கா. அதனால ஏதாவது கத்துக்கணும்னா அதை என்கிட்ட இல்ல, லக்ஷ்மி கிட்ட இருந்து கத்துக்கும். Of course. ரிஷி, ஏன் நீ லக்ஷ்மிய? போதும் போதும் போதும். இந்த வீட்ல என்னதான் நடக்குது? இது வீடா இல்ல போர்க்களமா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் போதும் லக்ஷ்மி அவமானப்படுத்திட்டே இருக்கீங்க. நம்ம குடும்பத்தோட கலாச்சாரம் பண்பாடெல்லாம் எங்க போச்சு? சாரி டு சே கைஸ், பட் என் குடும்பம், நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போக நான் நினைச்சு கூட பார்க்கல. ரிலாக்ஸ் வீர், நீ பசியோட இருப்ப, சாப்பிடுப்பா. எனக்கு எப்படிமா பசிக்கும்? எப்ப பார்த்தாலும் என்னோட மகளை அவமானப்படுத்துறதே வேலையா போச்சு. இதுல எப்படி எனக்கு பசிக்கும்? என்னால ஜீர்ணிக்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க. என் பொண்ணு லக்ஷ்மி கிட்ட நான் என்ன சொன்னாலும் அவ பொறுத்துப்பா, ஏன்னா அவ வளர்ப்பு அப்படி. ஆனா இவ அப்பாவான என்னால நீங்க சொல்றதையெல்லாம் பொறுத்துக்க முடியாது.